இன்னையோட 2 வருஷம் ஆச்சு முரளி. வீடியோ காலில் உன் ஃபேஸை பார்த்து உன் வாய்ஸை கேட்டு உங்ககிட்டேருந்து எனக்கு கால் வந்து 2 வருஷம் ஆச்சு முரளி. நைட்டு 10:32க்கு எனக்கு கால் பண்ணிய முரளி. வீடியோ கால் பண்ணிவிட்டு தம்பி ஃபேஸை காமின்னு நான் கேட்குறேன். ஆனால் நீ உன்னுடைய ஃபேஸையே காமிச்சிட்டு தம்பி ரொம்ப அடம் பிடிக்கிறான், இரு பாப்பா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிய முரளி. அதுக்கப்புறம் காலே பண்ணலையே முரளி. அந்த கால் பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லலையே முரளி, நான் கிளம்பி ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே முரளி. அப்படி சொல்லியிருந்தேன்னா உன்னை தடுத்து நிறுத்தியிருப்பேனே முரளி. நீ வராத இவ்வளோ நேரத்துக்குன்னு சொல்லியிருப்பேனே. ஏன் முரளி சொல்லாமல் கிளம்புன நீ? இங்கே ஒருத்தி தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா முரளி? எப்போவுமே ஊருக்கு போனால் நீ எனக்கு காலே பண்ண மாட்டேன் முரளி. நான் மறந்துடுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு கிரிக்கெட் விளையாட்டு நான் மறந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி அத்தனை வாட்டி நீ வீடியோ கால் ஆடியோ கால் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் முரளி. எதுக்கு முரளி? கடைசியாக இன்னையோடு நான் பேச போகிறது லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணியா முரளி? ஏன் முரளி இப்படி ஏமாத்திட்ட முரளி? நீ அவ்வளோ நேரத்துக்கு அன்றைக்கி வந்திருக்கக்கூடாது, கிளம்பிருக்கக்கூடாது முரளி. நீ தப்பு பண்ணிட்ட முரளி. அப்புறம் அன்றைக்கி மதியம் கால் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்ன முரளி, நீ உனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, இனி வாரம் நானும் தம்பி ஊருக்கு வந்துடுவோம், நீ தனியாக ஜாலியாக இருன்னு சொன்னீங்க முரளி. வாரம் தானே முரளி தனியாக விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். இப்படி ஒரே வாட்டி விட்டுட்டு போயிட்டே முரளி. நான் தனியாக ஜாலியாலாம் இல்லை முரளி. நீ இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். வந்துடு முரளி.